ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஜாதிகளை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையை மீட்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். அருமையானவர்களே, மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக பெரம்பூர் CSC தூய யோவான் ஆலயத்தின் குடும்பத்தினர் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளாக கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து பராமரித்து பக்குவப்படுத்தி பலப்படுத்தி இந்த வருடத்தில் 5வது மாதத்தின் கடைசி நாளில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்ததை குறித்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறையின்படி இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வாரும் தூய ஆவியாரே படைப்பனைத்தையும் மறு உருவாக்குவார். படைப்பனைத்தையும் மறு உருவாக்குவார். இந்த காலகட்டங்களிலே ஏற்றதான தேவையான ஒரு தலைப்பாகவே இது அமைந்திருக்கிறது. ஆவியானவர் மறு உருவாக்கம் செய்கின்றவர். இதனுடைய திருமறை பகுதிகளாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரையிலும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரையிலும், சங்கீதம் 29, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திக்கு முன்பதாக முன்னுரையாக சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவியார் என்று சொல்லும் பொழுது, ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆவியானவர் தெய்வீக தன்மை கொண்டவராகவும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக நாம் பார்க்கின்றோம். தமது சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர். பலவீனங்களில் பலன் தந்து உதவி செய்கிறவராக நாம் பார்க்கின்றோம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கின்றவர். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தூய ஆவியார் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், காற்று, அக்கினி, புறா, மழை, மின்னல், தண்ணீர் இவைகளின் வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறியவுடன் ஆவியானவர் புறாவின் தம்மேல் இறங்குகிறதை அங்கு காண்கின்றார். பிதாவால் அனுப்பப்பட்ட தேற்றவாளராக இது அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றது. என்று நம்மோடு இருக்கின்ற ஆவியானவராக தம்மை அடையாளப்படுத்துகின்றார். போதித்து நடத்தி சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகின்றவர். வரப்போகின்ற காரியத்தை அவர் நமக்கு அறிவிக்கின்ற ஆவியாராக நாம் பார்க்கின்றோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியில் அடிப்படையாக வைத்து உங்களோடு நான் 3 தலைப்பின் கீழாக அருளாற்ற ஆசிக்கின்றேன்.
முதலாவது தலைப்பாக தூய ஆவியால் புதுப்பித்தல். எசேக்கியேல் 36 அதிகாரம் 21 வசனம், இஸ்ரவேல் வீட்டார் சென்ற புறையினத்தாருடைய, அதாவது வேற்றினத்தாருடைய தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து கவலை கொண்டேன். இஸ்ரேல் மக்கள் சென்ற இடத்தில் அவர் தீட்டுப்படுத்திய என் பெயரை குறித்து, என் நாமத்தை குறித்து நான் கவலை கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பெயரை அங்கு பல நிலைகளில் தவறாக பயன்படுத்துதலும் தீட்டுப்படுத்துகிற செயலாக இந்த பகுதி சுட்டிக்காட்டப்படுகிறது. நான் அதை குறித்து கவலை கொண்டேன். 36 அதிகாரம் 23 வசனம், வேற்றினத்தாரையே தீட்டுப்படுத்த என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். எந்த பெயரை நீங்கள் தீட்டுப்படுத்தினீர்களோ, எந்த பெயரை நீங்கள் அசுத்தப்படுத்தினீர்களோ, அந்த பெயரை நான், மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். நான் புனிதப்படுத்துகிற கடவுள். எதை நீங்கள் தீட்டுப்படுத்தினீர்களோ, எதை அருவருப்பாக மாட்டினீர்களோ, அசைகமாக மாட்டினீர்களோ, அதை நான் புனிதப்படுத்துவேன் என்று வசனமாக சுட்டி காட்டப்படுகின்றது. உங்கள் வழியாய் அவர்கள் கண் முன்னே, எந்த இடத்திலே நீங்கள் எங்கு அதனை தீட்டுப்படுத்தினீர்களோ, உங்கள் வழியிலே அவர்கள் கண் முன்னே என் தூய்மையை நான் நிலைநாட்டும் போது, அதை நான் அங்கு மையப்படுத்தும் போது, அதே இடத்தில் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். நீங்கள் தீட்டுப்படுத்தினீர்கள், என் பெயரை அங்கு தீட்டுக்குள்ளாய் தள்ளப்பட்டது, ஆனால் அதை நான் புனிதப்படுத்துவேன். நான் புனிதப்படுத்துகிறவர், உங்கள் கண் முன்னே அதை நான் தூய்மைப்படுத்துவேன். அன்று ஆண்டவர் இங்கு அழகாக அதை வெளிப்படுத்துகின்ற செய்தி. எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 வசனம், நான் உங்களை வேற்றினத்தார் இருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கே திரும்பி கொண்டு வருவேன். புற இனத்தாரிடத்தில் அழைத்து வந்து, வேற்றினத்தார் அழைத்து வந்து பல நாடுகளை கூட்டி சேர்க்கின்றவர், ஒன்றாய் இணைக்கின்றவர். ஒரு நிலைக்கெல்லாம் நான் சேர்த்து இணைப்பேன், சேர்த்து அரவணைப்பேன். உங்கள் சொந்த நாட்டிற்கே நான் கொண்டு வருவேன். நீங்கள் சென்ற இடத்துல எது உங்களுக்கு சொந்தமானதோ, எது உங்களுக்கு உரிமையா இருக்கிறதோ, எது உங்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறதோ, சொந்த நாட்டுக்கே நான் திரும்பி கொணர்வேன் என்று வாசனை சுட்டி காட்டப்படுகிறது. எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனம், நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்கின் என்று தூய்மையாவீர்கள். எப்பொழுது இங்கே தூய்மையாவீர்கள் சொன்னால், எப்போது நீங்கள் உள்ள புதுப்பிக்கப்படும் என்று சொன்னால், தூய ஆவியை பெற்றால் மட்டுமே, தூய ஆவியை நீங்கள் பெறும்பொழுது மட்டுமே, தூய நீரை உங்கள் மேல் தெளிக்கும் பொழுது நீங்கள் புதுமை அடைவீர்கள். அதாவது அழுக்கில் இருந்து, அசுத்தத்தில் இருந்து, அருவருப்பில் இருந்து நீங்கள் தூய்மை அடைவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிக்கும் பொழுது, இதை நீங்கள் பெறும் பொழுது வாழ்வில் நீங்கள் தூய்மையை அடைவீர்கள். இங்கு புதுப்பிக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். தூய்மைக்குள்ளாய் நடத்துகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். 36 அதிகாரம் 26 வசனம், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். எனக்கு அருமையானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இதுதான் முதல் தலைப்பின் மைய செய்தி. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். பழையனை கழுதலும் புதியன புகுதன வார்த்தையின் அடிப்படையில் புதியதை நான் கொடுக்கின்றேன். இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன், புதிய காரியங்களை செய்கிறோம், உங்களுக்குள் புகுத்துவேன். நீங்க தீட்டுள்ளவர்களாக பெயரை தீட்டுப்படுத்தி இதை அழைத்து உங்கள் மேல் உங்களை புனிதப்படுத்தி தூய நீரை உங்கள் மேல் நான் தெளித்து புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் நான் புகுத்துவேன். இதான் தூய ஆவியை புதுப்பிக்கின்றவர். தூய ஆவியால் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், தூய நீரை தெளித்து தூய்மைப்படுத்தி புதிய இதயத்தை அருள்கின்றார். பழையரை கழித்து புதியரை புகுத்துகிற செய்தியாக, அதுதான் புதிய ஆவியை உங்களுக்கு, ஆவியானவர்கள் வாசம் பண்ணும்படியாக, ஆவியானவர்கள் நிலைநிற்கும்படியாக நான் புகுத்துவேன். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். கல்லானதை கடைந்திருக்கிற ஆண்டவர், சதையானதை லகுவானதை உங்களுக்குள்ளாய் நான் பொருத்துவேன். இதுதான் தூய ஆவியால் புதுப்பிக்கின்றவர். எப்படி புதுப்பிக்கிறார் பாருங்கள். புதிய இதயத்தை உங்களுக்குள் புகுத்தி கல்லானதை எடுத்து போட்டு
சதையானதை உங்களுக்குள் நான் பொருத்துவேன். கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆவியை புதுப்பிக்கின்ற, ஆவியானதை புதுப்பிக்கின்ற செய்தியாக பார்க்கின்றோம். 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். அழகான ஒரு வாக்கு, உங்களுக்குள் நான் புகுத்துவேன். அருமையானவர்களை, உள் புகுத்துகிற ஆண்டவர் ஒவ்வொருக்குள்ள வாசம் பண்ணும்படியாக, ஒவ்வொருக்குள்ள செயலாற்றும்படியாக உங்களுக்குள் புகுத்துகிற என்ற வார்த்தை அழகாய் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். அந்த புதுப்பித்தல் நடக்கும் பொழுது நீங்கள் மக்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கடவுள் நமக்கு போதுமானவராக எப்போதும் இருக்கிறார். நம்மோடு கூட செயலாற்றுகிற செயல் வீரராக இருக்கின்றார். நீங்கள் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். அது எனக்கு அருமையானவர்களே, முதல் குறிப்பை முடிக்கின்றேன். தூய ஆவியால் புதுப்பித்தல். இரண்டாவதாக பார்க்கிறோம், தூய ஆவியினால் நிரம்புதல். தூய ஆவியால் நிரப்புதல், அதாவது நிரம்புதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்ற சிறப்பு நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தார்கள். ஓரிடம், அது இணைக்கின்ற இடமாக, அந்த நாள் அனைவரும் ஒன்று சேர்க்கிற நாளாக, ஒருமனப்பட்ட இடமாக, சிந்தனைகள் சிதறடிக்காமல் ஒருமுகப்படுத்தப்பட்டு எல்லோரும் அங்கு இருக்கின்றார்கள். ஒரு மனமும் ஓரிடமும் ஒற்றுமையும் உறவும் உரிமையும் அந்த இடத்தில் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாய் வானத்திலிருந்து சடிதி திடீரென்று ஒரு சத்தம் உண்டாகி அவள் இருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது, எப்பொழுது முழக்கம் வருகிறது சொன்னால், அந்த வானத்தில் சடுதிர சத்தம் எப்படி இறைச்சல் உண்டாகிறது சொன்னால், அவள் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த இடம் நிரப்பியது, நிரம்பிய இடமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு இடம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிறைவினை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனம் அவசியம், ஒற்றுமை அவசியம், ஓரிடம் அவசியம். இந்த இடத்தில் தான் இரைச்சலோடு கூடிய பலத்த காற்றடிக்கிற சத்தம் உண்டாயிற்று. வானத்தில் அதை இடிமுழக்க சத்தம் உண்டாகிறது. அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. வீடு நிரம்பியது என்று சொன்னால் வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் அங்கு நிரம்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் வசனம், மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை கண்டார்கள். இதான் முன்னுரையிலே சொன்னேன். ஆவியான வெளிப்பாடு நாவு, குறிப்பாக நெருப்பு, நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குகிறதை கண்டார்கள். அவர்கள் மேல் அமர்ந்த எந்த இடத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ, எந்த இடத்தில் ஒருமனப்பட்ட நாவு இருக்கிறதோ, எங்கு உறவுகள் உண்மையாக இருக்கிறதோ, எங்கு உத்தமோட உண்மைகள் நிலைநிறுத்தப்படுகிறதோ, உரிமைகள் உறவுகள் நிலைக்கப்படுகிறதோ, அங்கு ஆவியானவர் அங்கு செயல்படுவதை பார்க்கின்றோம். நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வருகிறது. ஆனால் ஓரிடத்தில் இருக்கின்றார்கள், இருக்கிறவர்கள் வெவ்வேறானவர்கள். ஆனால் வெவ்வேறானவர்கள் ஓரிடத்தில் இருந்தனால் ஒவ்வொருவர் மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததை கண்டார். ஒவ்வொரு உணர்ந்தார்கள், இது ஆவியினால் நிரப்பப்படுகின்றார்கள். அந்த வீடு நிரப்பப்படுகிறது. வீட்டிற்குள் இருந்தவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுகின்றார்கள். 4ஆம் வசனம், அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இதுதான் மைய செய்தி. அங்கு ஒருமனப்பட்டு இருந்தவர்கள், அங்கிருந்த ஒவ்வொரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒருமை அவசியம், ஒற்றுமை அவசியம், ஒருமனம் அவசியம், உண்மை அவசியம், உன்னதோட உறவுகள் அவசியம். அழகாய் சுட்டிக்காட்டப்படுகிறது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டதையும் தூய ஆவியின் தூண்டுதல் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளை பேசத் தொடங்கினார்கள். கவனியுங்கள், ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள், இருக்கிறவர்கள் வெவ்வேறானவர்கள். ஆனால் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு இடத்தில் இருக்கும்போது ஒரு மனம் இருக்கிறது. அந்த ஒரு மனம் இருந்த இடத்திலே நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர் மேல் வந்து அமர்கிறது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இந்த தூய ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னார்.
உண்மை உள்ளவர்களாக ஒரு மனம் அவசியம் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் தூய ஆவி ஏதோ ஒரு சில கூட்டத்தாருக்கு, ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, ஒருமனப்பட்டவர்களுக்கு, ஆண்டவர் அண்டி வாழுகின்றவர்களுக்கு, எல்லா இடத்திலும் கடவுள் செயல்படுகிறாக பார்க்கின்றோம். தூயாவின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறார். அந்த ஆவியின் செயல்பாட்டை பாருங்கள். ஒன்றாக இருந்தார்கள், ஆனால் வெவ்வேறு மொழிகளில் பேசுகிறார். இதுதான் அதன் ஆவியின் செயல்பாடு. ஆவியில் நிரம்பி பேசுகின்றார்கள். 5ஆம் வசனம், அண்டை நாடுகளில் வந்த யூத மக்கள் எருசலேமில் தங்கி இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் சொந்த மொழி அவர் பேசுவதை கேட்டால் குழப்பம் அடைகிற ஒரு செய்தி. அவர்கள் பேசுகிறதை பார்க்கின்றார்கள். அண்டை நாட்டில் பக்கத்தில் வந்து பார்க்கின்றார்கள். அவர்கள் பேசுகிறது கேட்டு அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. என்ன நடக்கிறது ஒரு கேள்வி ஏற்படுகிறது. 8ஆம் வசனத்திலே நம்முடைய தாய்மொழியிலே அவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொரு கேட்பது எப்படி வியப்பாய் இருக்கிறது கேட்டார். எனக்கு அருமையானவர், இந்த ஆவியால் நிரம்பப்படுதல் என்பது ஒருமனப்படுதலும் ஒன்றாய் இருத்தலும், இருக்கிற இடத்திலே அந்த பரிசுத்தாவி பலத்த காட்ட அடிக்கப்படுதலும், பிளவுட்டனாவுகள் அமர்தலும், தூண்டுதல் அவர்களை ஏற்படுதலும், வெவ்வேறு மொழியில் பேசுதலும் இங்கு அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே தூய ஆவியினால் நிரம்பப்படுதல், தூய ஆவியால் நிரம்புதல். ஆக 2வது குறிப்பை நான் முடிக்கின்றேன். 3வது குறிப்பாக தூய ஆவியை அருளுதல். எனக்கு அருமையானவர்களே, முதல் குறிப்பில் பார்த்தோம், தூய ஆவியை அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. தூய ஆவியை புதுப்பித்தல், நிரப்புதல். 3வது தூய ஆவியை அருளுதல். நற்செய்தி பகுதியாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடிய இடத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து அவர் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சமாதான வார்த்தையை நாம் ஒவ்வொரு வாரமாக அதிகமாக சிந்தித்துக் கொண்டே வருகின்றோம். வாரத்தின் முதல் நாள் அன்றைய மாலையிலே அறைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் யூதருக்கு பயந்தபடியினால் அறைக்குள்ளே கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கின்றார்கள், நடுக்கத்தோடு இருக்கின்றார்கள். இயேசு பிடித்து அடித்து அடக்க பண்ணப்பட்டு அவர் கலர் இல்லை என்ற செய்தி கேட்டு, திரு உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற நிலையிலே இயேசு அவர் நடுவிலே தோன்றுகின்றார். உங்களுக்கு சமாதானம் என்கின்றார். 2வது குறிப்பிலே நாம் பார்த்தோம், அங்கு வீடு முழுவதுமாக நிரம்பப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இங்கு அறை பூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். முதல் குறிப்பு அழகாய் சுட்டி காட்டுவது, அவர்கள் நீங்கள் தீட்டுப்படுத்தினீர்கள் அழைத்து அங்கு புதுமைப்படுத்துகிற காட்சி. அங்க ஒரு கூட்டம், 2வது குறிப்பு ஒரு கூட்டம், 3வது குறிப்பு ஒரு கூட்டம். இங்கு சீஷர்கள் இருந்த இடத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து இப்போது சமாதானத்தை ஊற்றாக பார்க்கின்றோம், அமைதியை அருளுகிறவராக பார்க்கின்றோம். 20ஆம் வசனம், அவர் இப்படி சொல்லி தன்னுடைய கைகளை விழாவை அவர்கள் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பூட்டப்பட்ட அறையில கலகத்தோடு இருக்கிறவருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இன்றைய சமுதாயம் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும் பயங்கள், திகில்கள் நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. நடுக்கத்தோடு இருக்கிறோம், பலனை உடைந்து போகின்றோம். இன்றைய நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே ஒரு இடமாக ஒரு வீட்டில் இருக்கின்றார்கள், பூட்டப்பட்ட இடத்தில் இருக்கின்றார்கள். இன்றைய சூழலை பார்க்கின்றோம், தனிமைப்படுத்தப்பட்டு முடங்கி இருக்கின்றோம். தனிமையாக குடும்பமாக தனியாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். சீடர்களை மிக தனிமைப்படுத்தி பயந்திருக்கின்றார்கள். பயந்திருந்த மத்தியில இயேசு தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்கின்றார். இது உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் இன்று நாம் பயந்து இருக்கின்றோம். வேதனை, வியாதிகள், மரண பயங்கள், மரண படுக்கைகள், உபத்திரவங்கள், கடன் தொல்லைகள், பலவித போராட்டங்கள், எதிர்பாராத வியாதனைகள், இவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று பூட்டப்பட்ட அறையில சீஷர்கள் மத்தியில தோன்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்முடைய குடும்பங்களில்,
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையில் கடவுள் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மாற்று உருவாக்க செய்கிறவர். இந்த சமுதாயம் பல நிலைகளில் உலக நாடுகள் அச்சரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, அச்சுறுத்தப்பட்டு உலகத்தை ஒடுக்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே, பலவரை வியாதிகள், பலவிதமான வியாதிகள் இந்த நிலை இருக்கின்றவர்களுக்கு கடவுள் மாற்று உருவாக்க செய்கிறவராக இருக்கின்றார். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அவர் விழாவை அவர் காண்பித்து சீசர்கள் அதை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார். சமாதானம் என்று சொல்லுகின்றார். அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். எந்த இடத்தில் பயம் இருந்தார்களோ, எங்கே அவர்கள் தோல்விட்டவர்களாக நடுக்கத்தொடுத்தார்களோ, அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை காண்கின்றார்கள். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்தில் சோர்ந்து போய், எந்த இடத்துல பயத்தோடு, நடுக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கடன் தொல்லையோடு, மன உளைச்சலோடு, வேதனையோடு, வியாதிகளோடு, மன பாரங்களோடு, மரண படுக்கைகளோடு இருக்கிறோமோ, அந்த இடத்தில் ஆண்டவர் தோன்றி சமாதானம் கொடுக்கும் பொழுது நிச்சயம் சமாதானம் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நாம் எதிர்பார்ப்போம், சந்தோஷத்தை நாம் பெறுவோம். அழகாய் சுட்டி காட்டப்படுகின்றது. யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அழகான ஒரு வசனம். எப்போதுமே இயேசு கிறிஸ்து பிதாவை மையப்படுத்துகிறார். பிதாவால் அனுப்பப்பட்டவர் பிதாவை மையப்படுத்துகிறார். அனுப்புகிறேன் என்று சொல்லி 22ஆம் வசனம், அழகான வசனம். யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் அவருடைய மைய செய்தி. பயந்திருந்தவர்களை அழைத்து சமாதானம் கொடுத்து அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அழைத்து சொல்லுகிறார், அவர்கள் மேல் ஊதி ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகின்ற சொல்லுங்க. இதான் தூய ஆவியை அருள்கின்றது. தூய ஆவியை அருள்கிற ஆண்டவர் ஆவி அவர்கள் பெறுகிற ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையை செயலாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கிறவர், எப்போது நம்மை வாழ வைக்கிறவர், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, மனப்படுத்தி வழிநடத்துகிற ஆண்டவர். ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நிச்சயம் கொடுப்பார். அவர் புதுப்பித்து நிரப்பி அருள்கிற ஆண்டவராக பார்க்கிறோம். ஆகவே தூய ஆவியால் புதுப்பித்து, தூய ஆவியினால் நிரப்பி, தூய ஆவியை அருள்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், எல்லாவற்றையும் செயலாற்றுகிறார். இதை கேட்டுக்கிட்ட ஒவ்வொரு கடவுள் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியை மனதை கொடுத்து எப்போதும் வழிநடத்த இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தரை ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளை, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது கிருபை ஆசீர்வாதத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய தெய்வீக திட்டத்தை சித்தத்தின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் 5வது, இந்த வருடத்தில் 5வது மாதத்தின் கடைசி நாளில ஆவியாளர் கொடுத்து சிந்திக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். புதுப்பித்து நிரப்பி அருள் ஆண்டவராக பார்க்கின்றோம். ஆண்டவர் குறிப்பாக நாட்களில் உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற, அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ்க்காக வந்திருக்கின்றோம். அநேகர் பலியாகி இருக்கிறார்கள், அநேகர் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெகுவர் சுகமடைகிறமாய் நாங்கள் மண்டாடுகின்றோம். இன்னும் இப்படிப்பட்ட கொடிய வியாதி ஆண்டவரே மனுக்குலத்தை ஆட்கொள்ளாத பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக நாங்கள் மண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதியும் இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களையும் சமாதானம், மகிழ்ச்சி, மனவை தாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தூய ஆவியின் ஐக்கியம் இப்போது சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.